டெஃபினெட்லி கொஞ்சம் கூலிங் வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இருந்திருக்கலாம். பட்டு அதுதானே உங்களுக்கு தேவை. கிட்டத்தட்ட ஒரு 850 ரூபாய் தான் வந்துக்கிட்டு 35% டிஸ்கவுண்ட் போக ஒரு 850 ரூபாய் தான் அது நான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வந்து எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மவுண்ட் இருக்குல்ல, இந்த மவுண்ட்டுக்கு தான் ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மவுண்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப இது மாதிரி 35% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இது வாங்கினேன். இதுவே 400 இது ஒரு 450 ரூபா போட்டோம்னா இது உங்களுக்கு கிடைக்குதுங்கிறப்ப எதுக்கு விடுவானே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. பட்டு 1299 ரூபாய்க்கு இல்லை 1300 ரூபா அப்படின்னா வந்துட்டு சத்தியமாக இட்ஸ் ஹைலி நாட் ரெக்கமெண்டபிள் தான். Dust free ride, quick defog, long battery life, any traffic condition. ப்ராடக்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ஹெல்மெட்டில் மாட்டுறது இது எக்ஸ்டெண்டட் நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே காற்று வர்றதுக்கு என்னன்னு தெரில. ஸோ இதுதான் மெயின் டிவைஸ். ஸோ பாசிபிள் பண்ணுவோம். இப்போ இது ஓடிக்கிட்டுருக்கு. இதில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகும்னு தெரியல எனக்கு. இப்போதைக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குது. மேபி வெயில் வந்து வெளியில் கொஞ்சம் வந்துட்டு க்ளவுடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே பார்ப்போம். ஸோ ஓகே வெயில் அடிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வெளியில் போய் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே. சத்தியமாக உள்ளே வந்து பயங்கரம் வேர்த்துட்டாக இருக்குது. எனக்கு சொட்டு சொட்டாக உழுகுது ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே. பட் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. இந்த ஏரியாலாம் ஜில்லுன்னு இருக்குது. நெத்திலெலாம் வேர்த்து ஊற்றுது அப்படி. ஆனால் மூக்குக்குள்ளே செம்ம சில்லுன்னு இருக்குது. கரெக்டாக மூக்கு பக்கத்தில் போகிறனால வாயிலேருந்து இது வரைக்கும் இருக்குது. நெத்தியில் தெரியுது. பட் வேர்த்தும் ஊற்றிட்டு தான் இருக்குது உள்ள. மேபி இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவ்வளோதான் போல இருக்குது. ரொம்ப இதாக இருக்காது போல இருக்குது. ஜில்லுன்னு இருக்கும் போல இருக்குது. பட் டெஃபினெட்லி ஒரு ஹைவேஸில் போகிறப்போ வந்துட்டு இந்த சில்னஸ் வந்துட்டு ஓகே. தெரியுதா? ஃபுல்லாக வேர்த்துருக்குச்சு உள்ள நெத்திலலாம். மேபி ரொம்ப நேரம் நான் நின்று வந்துட்டு
இந்த இடத்த செலக்ட் பண்ணனால இது மாதிரி இருக்கலாம். வீடை முடிச்சதுக்கப்புறம் அதுமாரி நான் அந்த தொடச்சதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுவோம். பட் ஓப்பன் பண்ணி வரப்போ செம்ம சில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டும் லைட்டாக க்ளவுடியாக இருக்குது. பட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் லைட்டாக ஜில்லுன்னு தான் இருக்குது. ரொம்பலாம் வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இட்ஸ் டூயிங் சம்திங். பட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சொல்ல முடியல. நான் ரொம்ப சில்லுன்னு ஃபீல் பண்ணுறேன், ஏர்க்குள்ள மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியல. பட் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் மூக்கு வரைக்கும் வந்துட்டு ஒரு சில்னஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். அது 8th காற்றடிக்கிறப்போ வந்துட்டு இந்த சில்னஸ் சேர்ந்து படுறப்போ வந்துட்டு செம்ம ஃபீலாக இருக்குது. இன்ஜின் இன்னும் நல்லா தான் இருக்குது. ஹோண்டா இஸ் ஆல்வேஸ் ஹோண்டா, அது எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. நான் மிஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வந்துட்டு ஹோண்டாவில் CBR 250R. ஏன் இதை ஸ்டாப் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. கட்டாயமாக அது வாங்கலை, அது நான் பார்த்தேன். மந்த்லி 1 or 2 தான் வந்து எடுத்துகிட்டு இருந்துச்சு. நானும் அதை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். எத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறது கேட்டால் 2011 நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்தோனேஷியாவில் கொடுக்குற அப்டேட் வந்து ஏன் வந்து நம்ம இந்தியாவுக்கு தர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதே மாதிரி அப்டேட் கொடுத்தானா கட்டாயமாக வந்துட்டு ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டு பக்கம் இருக்காது, ஃபைட்டே இருக்குது வண்டி. பேட்ரி மாற்ற மாதிரி ஆக்சுவலி இருக்குது. அப்படி லைட்டாக போய்ட்டு ஊருக்குள்ள ஒட்டி பார்ப்போம். பார்ப்போம் அப்படியே வீட்டுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இதை கட் பண்ணி தான் நான் போடுவேன். நான் கொஞ்சம் வந்து இந்த தடவை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு என்னோடய கேமரா வந்துட்டு மாட்டியிருப்பேன். ரெக்கார்டு வந்துட்டு நம்ம இந்த மொபைலில் ரெக்கார்டு தான் பண்ணுவேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் மேட்ச் பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் இருக்கிறத எடிட் பண்ணுறப்போ அதில் சவுண்டு மாறிக்கிட்டே இருக்கும். பட் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா ஒர்க் ஆகலை. அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது ஒரு காலெலாம் யோசிச்சு பார்த்தீங்க இவ்வளோ கஷ்டப்படணும். நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக் தட் ஒரு வீடியோ அந்த வாய்ஸு ஸோ அந்த டைமிங் உண்டான இதை மட்டும் மேட்ச் பண்ணி அப்படியே மொத்தமாக ஒரு வீடியோ ஆக்கிடுறது. ஸோ அந்த வீடியோ வித் ஆடியோ வந்து அப்படியே ஒரு வீடியோவை மாற்றி விட்டோன்னு வச்சுங்களேன். அப்போ அது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த வாய்ஸும் அந்த வீடியோவும் சேம் லைனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு கட் பண்ணுறப்போ வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணுறேன். நான் இந்த இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நல்லா காற்று வெளியிலேயே ஆச்சுலாம் இந்த இது நான் ஃபீல் பண்ணவே இல்லை. சரி அடுத்தது அப்படியே நம்ம ஊருக்குள்ளே போய் அப்படி ட்ரை பண்ணுவோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். பட் டெஃபினெட்லி இஃப் யூ ஆஸ்க் வெதர் இட் இஸ் ரெக்கமெண்டட் ஆர் நாட், கட்டாயமாக இந்த BluSnap2 வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்து சத்தியமாக ஊற்றி தான் இருக்குது. நான் கூட நினச்சேன். பட் ப்ளூடூத் இல்லாத ஒரு மோடு இருந்துச்சு. 2500 2400 இருந்துச்சு. அது கூட நான் ட்ரை பண்ணிட்டுருக்கலாம். இது தேவையில்லாமல் நான் வாங்கிட்டேன்னு தான் எனக்கு தோணுது. கட்டாயமாக உள்ள காற்று வந்து நல்லா வருது. பட் வந்துட்டு வேர்க்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சத்தியமாக கிடையாது. ஆக்சுவலாக என்னோடய ஹெல்மெட்டில் வந்துட்டு இன்பில்ட்டாகவே வந்துட்டு மைக்ரோஃபோனும் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கம் ஸ்பீக்கர் இருக்குது. உள்ளே வந்து இன்பில்ட்டாக மைக்ரோஃபோன் இருக்குது. இட்ஸ் ஸ்டீல்பர்ட் SPA 1HF அதோட அந்த ஸ்டீல்பர்டோட பிராண்ட் அது. ஸோ அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் 2வது மாடல் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அதில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இதோட வந்துட்டு 2 மடங்கு 3 மடங்கு கூட இருக்கும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அது 3 மோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மாலு, மிட்டு, ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. பட் இதில் வந்துட்டு ஜஸ்ட் சிங்கிள் மோட்.
டெஃபினெட்லி ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இதில் டிஃப்ளெக்டர் இருக்குது. நான் வேணால் மேலே ஏற்றிக்கலாம். பட் மேலே ஏற்ற வந்துட்டு விண்டு வந்துட்டு சாரி வியூ வந்துட்டு மறைய ஆரம்பிச்சிடும். பட் அதனால வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வேறு வழி இல்லை. அதான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இருந்திருக்கலாம். பட் அதுதானே உங்களுக்கு தேவை. கிட்டத்தட்ட ஒரு 850 ரூபாய் தான் வந்துக்கிட்டு 35% டிஸ்கவுண்ட் போக ஒரு 850 ரூபாய் தான் அதை நான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வந்து எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மவுண்ட் இருக்குல்ல, இந்த மவுண்ட்டுக்கு தான் ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மவுண்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு இது மாதிரி 35% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இது வாங்கினேன். இதுவே 400 இது ஒரு 450 ரூபா போட்டோம்னா இது உங்களுக்கு கிடைக்குதுங்கிறப்ப எதுக்கு விடுவானே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. பட்டு 1299 ரூபாய்க்கு இல்லை 1300 ரூபா அப்படின்னா வந்துட்டு சத்தியமாக இட்ஸ் ஹைலி நாட் ரெக்கமெண்டபிள் தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கட்டாயமாக குவாலிட்டியாக கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் வந்துட்டு இவ்வளோ சொல்ல பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. ஓரளவுக்கு கூலிங்காக இருக்குது. பட் சத்தியமாக ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் கட்டாயமாக இன்னும் கொஞ்சம் கூலிங்காக கொடுத்துருந்துருக்கலாம். இன்னும் ஒரு மோடு, அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். கேபிள் வந்துட்டு ஒழுங்காக செட் ஆகலை. ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். பட் வந்துட்டு ஒழுங்காக உள்ளே போகலை, ஏன்னு தெரில. ஸோ எல்லாத்துலேயுமே இதே ப்ராப்ளம் இருக்குமா இல்லை இதில் மட்டும் இந்த ப்ராப்ளமானு தெரில எனக்கு. கேபிளை ரொம்ப அழுத்தி சொருகினதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் ஆகுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இது சார்ஜ் ஏறுதுன்ட்டு.